ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி அதெல்லாம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா நார்மலாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. பாஸ்மதி அரிசி 3 கப் எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 100 கிராம் நெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது சூடானதும் எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். 4 வெங்காயம் எடுத்துருந்தோம், அதில் 2 மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உள்ளி ஓரளவு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளி கூட நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவு வதங்கி வந்ததும் இது கூட ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணலாம். பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணி உடையாமல் மெதுவாக கிண்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம 3 கப்பு பாஸ்மதி எடுத்திருக்கோம். அந்த 3 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப்பு தண்ணி எடுக்க போகிறோம். எந்த கப்பு யூஸ் பண்ணி அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி 2 விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருந்த நெய்யுமே அதில் ஊற்றிடுங்க. அது மாதிரி அண்டிப்பருப்பு, முந்திரி பழம் அதையும் நெய்யில் வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.